மீடியா மூலமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலிமா அப்படியே மிகப்பெரிய அளவில் பரப்புகிறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறது மாதிரியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு, இன்னொரு 10% கூட வாங்கினாலும் 15%, அதுக்கு மேலே தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை. இப்போ சொல்கிற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல் நாம் தமிழர் 6.8%. இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 எம்எல்ஏ, குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அதிமுக ஒரு சேர்ந்த கட்சி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போடுங்க. ஆள் இருக்காங்களா ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடம் இன்றைக்கி அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஆகவே மக்கள் தெளிவாக அதிமுக வந்தால் தான், குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும், பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்பசாமி அவர்களும், அதே போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும், திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும், அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக், இப்போ இவங்களாம் தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல, அதிமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஜூன் 4 என்ன ஒரு 50 நாள் இருக்கிறேன். ஜூன் 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம். கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து விட்டார். கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஏசி ரூமில் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் 1980, 90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பாக்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி, செல்லமுத்தையாக்கு நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி, அமமுகவுக்கு நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்தில் நிக்கிறாங்க. அதனால் என்ன காட்டுகிறாங்க, ஒரு கிராமம், ஒரு நகரம், எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா. கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான், கட்சி முக்கியம் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க? இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதிகமாக அதை பத்தி நான் பேசுறதை விட, நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஜூன் 4 ரிசல்ட்டை பார்த்தா இங்கே தான் இருக்க போறேன். நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க. இத்தனை நாள நான் பேசினதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜூன் 4 நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும். எங்கண்ணா ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னா, அதுல 32 இடங்கள் திமுகவுக்கு, 5 இடங்கள் பாஜக, அதாவது நீங்க உட்பட 5 இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஐபிடிஎஸ் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நானும் நேற்று அந்த கலாட்டானதுக்கு அப்புறம் பிரஸ் எல்லாம் நீங்களாம் போட்டதான் பார்த்தேன். லயோலா முன்னாள் கல்லூரி மாணவர்கள் அவங்கெல்லாம் நிறைய பண்றாங்க. இன்னைக்கு ஐபிடிஎஸ் சர்வேவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், தமிழ்நாட்டில் 5 இடத்துல ஜெயிக்கும் போட்டிருக்காங்க.
நான் உறுதியாக சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம், அதாவது 10 தாண்டி ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது. 39 நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நான் கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் 25 அப்படிங்கிற டார்கெட் நாங்கள் வச்சிருக்கோம். 25 நம்ம தாண்டும், 25 நோக்கி நம்ம வந்துட்டோம். அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ, தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் போது வரும். ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு, சில இடத்துல 3-way ஃபைட் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நிச்சயமாக சாதகமாக வரும். ஆனா அதே மாதிரி நான் இப்போ கோவையில வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக திமுக டம்மி வேட்பாளர் நிறுத்திக்கிறதாகவும், அதே மாதிரி தூத்துக்குடியில கனிமொழி ஜெயிக்கிறதுக்காக பாஜக வந்து டம்மி வேட்பாளர் நிறுத்திக்கிறதாகவும் சீமான் சொல்லியிருக்காரு. ஆனா கோயம்புத்தூர்ல முதலமைச்சரனுடைய மருமக இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்காரு. நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 2 நாள் உட்கார போறாரு. தமிழ்நாடுனுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு. சூலூர்ல இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 500, சில ஊர்ல 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. தண்ணி மாதிரி, தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது. அதனால் திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்கள் ஜெயிப்போம். தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்கோம் கூட்டணிக்கு. அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே பெறும். சாலை விரிவாக்கம் மற்றும் ரயில்வே நிலையங்கள் வந்து இங்க ரொம்ப குறைவா இருக்கு. கேரளாவை பார்க்கும்போது இங்க ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் எந்த 3 விஷயத்தை கையில சொல்லியிருக்கோங்கண்ணே. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர், பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனை தரம் உயர்த்தணும். குறிப்பாக இன்னைக்கு பாக்குறீங்க இருகூர், போத்தனூர்ல அமிர்த் பாரத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம், நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். எப்படி நாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் ரயில்ஸ் உள்ள வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும். இது ஒரு 450-500 கோடி ரூபாய் செலவாகும். டெல்லியில் செஞ்சுருக்காங்க, இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க. அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுக்க, இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ், வணிக வளாகங்கள், நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு, பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம், சானிட்டரி நாப்கின்ஸ், சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரப்போம். குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அவங்க அங்கே போய் இருக்கலாம். அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம். அதை எல்லாத்தையும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும். பீலமேடு, சிங்காநல்லூரை சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்கிளாக பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல. அதனால் சிறப்பு கவனம், இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக. ராகுல் காந்தி இங்க வந்தப்போ அந்த சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு. ஒரு சாலை விதிகளை பின்பற்ற அது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். இட்ஸ் கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க. அண்ணாமலை வடை சாப்பிட்டானா, இப்படி சாப்பிட்டானா, லைட்டு போட்டுருக்கானா. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம். அங்கே போய் வரணும். இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது, இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரேஷாக ஓட்டாதீங்க, நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் கிளியராக ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும். பனிஷ்மெண்ட்டு, ஃபைனு அந்த மாதிரி தாங்க. பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும். ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாஜக பெரிய பயம் வந்துட்டதா ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கணும், எங்களுக்கு பயம் வரல. அவருக்கு பயம், நமக்கு எனக்கு பயம் வரல. இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க, அங்கே பிஜேபி நிற்குது. இதே ராகுல் காந்தி அவங்க பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க. இதுதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை. இன்னைக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றாரு. இப்படிதான் நான் பார்க்குறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டானாங்க, அண்ணாமலையை தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும், நாங்களே நிற்கிறோம், திமுக வந்துச்சு.
நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்கடிக்க முடியாதுன்னு. ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்க வாங்க நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமான்னு. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது. 60% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா களத்திலேயே பிஜேபி இல்ல, பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்ல, சோசியல் மீடியால தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வையாளர்கள் இப்போ உங்களை மட்டுமே பர்டிகுலரா தாக்குறாங்க, பட் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது மோடியவோ அமித்ஷாவையோ தாக்கி பேசுறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க?